செய்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இன்று நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மால் மீட்கப்பட்டவர்கள், உம்மை ஆண்டவரும் ரட்சகருமாய் மீட்புறமாய் விசுவாசத்தோடு உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறார்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தேவ பிரசனம் உடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. இந்த ஆராதனை நேரம் முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த வழிபாட்டில் நாங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலையில் 2வது பாமாலை உம்மை துதிக்கிறோம் யாருக்கும் அல்ல பிதாவே என்ற பாடலும் முதல் சரணத்தையும் 3வது சரணத்தையும் சேர்ந்து யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பாடுகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது கர்த்தாம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. நித்ய பிதாவின் மகிமையில் இயேசு வேண்டீரே. பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே ஆமென். கடவுளாக இருக்கின்றார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆய்வோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கரைபொழுது மகிழ கடவோம். கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்கள் புது பலன் அடைந்து கழுகைகளைப் போல சட்டையடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்பட மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் உறுதுணையாக காணப்படுகின்றவர். ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, வல்லமையுள்ள நாம் எல்லாவற்றையும் படைத்து உமது குமார ரட்சகர் தருமுடி உலகத்தை அன்பு கூர்ந்தவரே போற்றுகின்றோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாதி தவிர்த்து எங்களை போல எல்லாவற்றையும் மனிதனாகி எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவரே, எங்கள் நீதிக்காக வைத்து போற்றுகின்றோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பசுத்தாய் கடவுளே, எல்லா உண்மைகளுக்கும் வழிநடத்தி கடவுள் அன்பை நெஞ்சு பொழிகின்றவரையுமே போற்றுகின்றோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பிதா குமாரன் பசுதாய் கடவுளே, எக்காலமும் எல்லா போல் மகிமையும் சதா காலமும் உமக்கு உண்டாதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஒழுங்காற்படியிட்டு நம்மை நாமே சோதித்தறிந்து நம்முடைய பாவங்களை மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவோடும் தாழ்மையோடும் துக்கத்தோடும் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கை செய்வோம். நமக்கு பாவங்கள் மூலம் நம்மை நாமே வஞ்சிப்பாய் காணப்படுவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கைத்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்விதான நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதிமன்றமாக இருக்கின்றார். ஆகவே நம் அனைவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கையை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மேற்கொள்ள பிதாவே, நாடுகளுக்கு போல நான் வேலைக்கு தகுதி தெரிந்து போனோம். எங்களில் யோசனைகளுக்கு விருப்பங்களை நடந்தோம்.
உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தி நீதியும் தெரிந்த புத்தராக நடந்து வர இயேசு கிறிஸ்து மூலமா எங்களுக்கு விசுதலும். ஆமென். சர்வ வல்லமையும் மிக நெருக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவமும் கட்டளைத்தருளி ஜீவியத்தை சீர்பட காலத்தையும் நம்முடைய பசு தடுத்து தேர்ந்ததையும் சதா காலம் தந்து நம்மை நடத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். துதிக்கப்படுவதாக. இந்த திருநாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற வேத பாடங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். முதலாவதாக ஏசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களையும் தொடர்ந்தாற்போல் மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரையும் அடங்கியிருக்கின்ற ஆண்டுடைய வார்த்தை வாசிக்க கவனமாக கேளுங்கள். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பழைய ஏற்பாட்டின் பாகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 வரை வாசிக்க கேட்போம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 வரை. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வேத்துமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகினும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து முதல் கர்த்தர் தனக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகினும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாய் இருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதில் பரிசுத்தமாகிய கர்த்தர் மனுஷால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரமாய் இருக்கிற நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதிரே சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்பட கடவுது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
பாடலுக்கும் தாமரம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, ஓய்வு நாளின் காலை தியான நேரத்தில் ஒரு வார்த்தையை தியானிக்கிற பொழுது எங்களோடு பேசும். ஆலயத்தில் வந்து தொழுது கொள்வது ஒரு பாக்கியம். தேவ சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு நீ பேசும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குதல் பயனுள்ளதாக இருக்கட்டும். ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தேவாவியானவர் எங்களோடு பேசும். இயேசுவை நாம் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்கள் யாருக்கு இந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய நம்ம ஆலயத்தில் குடும்பங்களாக கூடி தொழுது கொள்ளும்படியான இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்க கேட்டோம். இறை மக்கள் உப்பும் ஒளியுமாய் இருக்கிறார். இறை மக்கள் உப்பும் ஒளி என்ற ஒரு தலைப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பீப்புள் ஆஃப் காட், சால்ட் அண்ட் லைட் அப்படின்ற ஒரு தலைப்பு. இறை மக்கள், நாம் எல்லோரும் இறை மக்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்போது இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய மீட்பதற்காக நாம் இறை மக்களாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை பிதாவானவர் அறிந்து இந்த மனுமக்களுடைய பாடுகள், வேதனைகள், இயலாமை, இல்லாமை, இந்த பலவீனம், சத்துவம் இல்லாமல் அன்பு தணிந்து ஒருவரை ஒருவர் விரோதமாய் ஒருவரை ஒருவர் அழித்து இப்படி மக்கள் மிருகங்களைப் போல மாறிப்போனார்களே என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த மனு மக்களை மீட்பதற்காக, அவர் நம்புகிற விசுவாசிக்கிற இறை மக்கள் என்று சொல்கிறவர்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தன் அன்பை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக தன் ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசி. ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே குமாரனை தந்ததில் உறவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது
இந்த மக்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் வழி தவறி போகிறார்கள், சிதறுண்டு போகிறார்கள் என்ற நிலைப்பாடு அவர் பார்த்து மனதோடு எத்தனையோ நல்வழிகளை சொல்லியும் அந்நாட்களில் இருந்த பரிசுரையர் வேதப்பாளர்கள் அவரை கொன்று போட வேண்டும் என்று தீர்மானித்தார். அதற்கும் தன்னை சலித்தவர்களில் நான் இந்த மனு மக்களை மீட்பதற்காக தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுக்கும்படி நான் அனுப்பப்பட்டேன். ஆகவே இந்த மனு மக்களை மீட்பதற்காக, இறை மக்களை மீட்பதற்காக இந்த உலகத்தில் தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து என்று ரோமர் எழுதிய நிறுவம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தெளிவாய் பதிவு பண்றார். இந்த தன்னுடைய ஜீவனை விலைக்கரியமாய் கொடுத்து இந்த மனு மக்களை மீட்டெடுத்தார். நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய வாழ்வுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கும் விசுவாசிக்கிற, நம்புகிற ஒவ்வொருவரும் அவர் கழுவினால குணமாக முடியும் என்ற நம்பிக்கையை 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் தெரிவிக்கிறார். அவரை நம்புகிற, ஏற்றுக்கொள்கிற, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு. இந்த பலவீனங்கள், வியாதிகள், இந்த நெருக்கடிகளில் உங்களை விடுவிப்பார். நீங்கள் சுகமாவீர்கள், அவருடைய கழுப்பகலாம் குணமாவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை பேதுரு வாக்கின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும். அது நாம் எல்லோரும் இறை மக்களாக இருக்க பிரயாசம். எபேசிய நிறுவனத்தில் பவுலடிகளார் பதிவு கொண்டாரு. எபேசிய 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று பவுலடியார் எபேசிய சபைக்கு எழுதுகிறார். நீங்கள்லாம் இறைமக்கள். உங்களை மீட்பதற்காக, சபை கட்டி எழுப்பப்படுவதற்காக இயேசு அவர் சுகந்த வாசனையான காணிக்கையாக தன்னையே ஜீவபலியாய் கொடுத்தவர். கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அன்பினை நீங்கள் நிலைத்தது, நீங்களும் ஒருவருக்கு ஒரு அன்பாயிருங்கள் என்று. இறைமக்களாகி நாம் ஒருவர் அன்பு செலுத்தி சகோதரர்களாக, சகோதரிகளாக ஒருமித்து நம்மை ஆண்டு வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். கொலோசிய சபைக்கு எழுதும்போது பவுலடியார் எழுதுகிறார். கொலோசியருக்கு 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எதை செய்தாலும் 13ஆம் வசனத்தில் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னியும். அவருக்கு செய்கிற அவங்க மன்னிச்சு கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்ளணும், மனைவி கணவனை ஏற்றுக்கொள்ளணும். சின்ன சின்ன பிரச்சனைக்காக மாத கணக்கில் பேசாமல் இருக்கிறது நல்லது. எது சொல்லுது, காலையில் கோவப்பட்டாலும் சூரியன் மறைவதற்குள்ள என்ன பண்ணிடுமா, தாழ்ந்து போய் விட்டு யாராவது நம்ம பார்லிமெண்ட்ல ஜெயிக்க முடியும். அது என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், இல்லை என் கணவராக, சரிப்பா நீ சொல்ற மாதிரி முந்திக்குங்க. எவ்வளோ சமாதானம், சந்தோஷம் குடும்பத்துக்குள்ள வரும். பெரிய ஆர்குமெண்ட் பெற்றோர்கள் பிள்ளைக்கு நடந்து கொண்டிருக்கிற வேலையில அப்பா அம்மா சொல்றதுதான் நல்லது, சரிப்பா நீ சொல்ற மாதிரி சரி நான் பிள்ளைங்க ஒத்து போச்சுன்னா அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குவாங்க. கேட்டதான் விட்டுருவாங்க, சரிம்மா நீ சொல்ற மாதிரி செய்து வந்துருவாங்க. அது எப்படி முடியாது, நீ பார்க்கலாம் பிள்ளைங்க எழுதினாங்கன்னா காரியம் நடக்காமலே போகும். சரி சரி நம்ம பிள்ளைங்க தானே, சரிப்பா நீ சொல்ற மாதிரி செய்யணும் அப்படின்னா இல்லை இல்லைப்பா நீ சொல்ற மாதிரி செய்யலாம் வந்துடும். பிள்ளைங்க ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவருக்கு குறைபாடு வரும்போது நாம் மன்னிக்க, விட்டு கொடுக்க, தாழ்ந்து போக, இதுதான் இறை மக்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இறை மக்களாய் இருக்க வேண்டியவர்கள் வழிதொகி போகும். அதுதான் அவர் அடைகிறார். இது வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் எங்க அழைக்கிறார்னா
பறக்கிறதுக்கு முன்னாடியே அழைக்கிறார். பறந்துட்டாங்க கரெக்டாக ஒன்றும் செய்ய முடியும். உலகம் அவ்வளவு வேகமாக ஓடுதாங்க. ஏசியா தீர்க்கதரிசியின் காலத்திலேயே குழந்தை வெளியே வந்துச்சுன்னா அது கரெக்ட். நாம நினைச்சுக்கிறோம் குழந்தை இது ஒன்று இன்னொரு சைல்டுன்றோம். இப்போ இல்லை, அது வரும்போது யாரை பார்த்தா கண் அடிக்கணும், யாரை பார்த்தா கண்ணை கறக்கணும், யாரை பார்த்தா சீக்கிரம் அப்படியே தெரியுது குழந்தை. அதனால ஆண்டவர் அப்படியே அது உணர்ந்துதான் ஏசியா சொல்றாரு, தாயின் கருவில உருவாக்குற பொழுது இந்த கான்செப்ட் அவன் தலையில் வைக்கிறார். அவருடைய நோக்கம் எதிர்பார்ப்புகளை வைக்கிறார். நான் அழைத்தது மக்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நான் நல்லா தான் நினைச்சேன் படிக்க வச்சு. ஏசியா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். இந்த மனம் திரும்பி செவி கொடுக்கிற அனுபவம் இல்லை. இறை மக்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார். யார் எங்களை அழைத்தார், யார் எங்களை மீட்டெடுத்தார், யார் இந்த வசதியை கொடுத்தார், இவ்வளவு நாள் யார் எங்களை நடத்தி வருகிறார் என்பது மறந்து போயிட்டார். அதனால தேசம் அழித்துக் கொண்டிருக்கிறது. தேசத்தின் நன்மைகள் புசிக்க கூடாதபடிக்கு தடையாகிறது. இப்படிதான் இறை மக்களுடைய அனுபவமாயிருக்கிறது. ஆனால் இறை மக்கள் எப்படி இருக்கணும், அவங்களுடைய பிரயாசம். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 65ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 65ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவன் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் என் விருட்சத்தின் நாட்களைப் போல என் நாட்களிற்கும் கொண்டவர்கள் கைகளின் கிரிகளின் நெடுநாளாய். அந்த வசனத்துக்கு எதிர்மறையாக தான் இப்ப நடந்தது. அன்றைக்கு அப்படிதான் ஏசியா தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு, நீ உழைக்கணும், நீ சாப்பிடணும், நீ பிரயாசம் பண்ணணும், நீ நிக்கணும், எல்லாம் உனக்குரியது. ஆனா இப்ப இல்லை. நாமும் கட்டுறோம், வேற யாருன்னா ஒருத்தர் குடியிருக்கோம். நாம நாட்டு வைக்கிறோம், வேற ஒரு என்ன பண்றாங்க, தனி உழைப்பு வீணா போகுது. நம்மள ரத்தத்தை குடிக்கிறவர் பெருகி போனார். யாருன்னு நீங்க நான் எடுத்து அரசாங்கம் தான் நம்மளை அப்படியே ஒடுக்கி நம்மகிட்ட அப்படியே பிழிஞ்சு எடுத்துதான் வரி என்ற பெயரில் அரசாங்கமே அப்படி இருக்கு. வீட்டில் அப்படிதான் சில பெற்றோர் பிள்ளைகளை வஞ்சிக்கிறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை வஞ்சிக்கிறாங்க. விட்டு வைக்கிறது ஒரு உதவி பெற்றா கூட எனக்கு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு அந்த பென்ஷன் அப்படியே காலி பண்ணிடும். இப்படிதான் குடும்பத்தில் பிள்ளைகள் எழும்பி ஒருவரை ஒருவர் வஞ்சித்துக் கொள்ளும். சந்தோஷமா இருக்க வேண்டிய குடும்பம், சந்தோஷமா இருக்க வேண்டிய சபை, சந்தோஷமா இருக்க வேண்டிய சமூகம் என்று காய்மணிந்திருக்கும். இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான் அன்று இருந்தார். அவர்தான் ஏசியாவை அழைத்திட்டு அவர் சொன்ன தெளிவா இருப்பார், என் ஜனங்கள் எங்களால் எப்பயாவது நல்ல வசனம் இங்கு வாசிக்கப்பட்ட வேறு போதில் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் அழகா பதிவு பண்ணது. ஏசியாவை அழைத்து சொல்றாரு, யாக்கோபின் பிள்ளைகள் சந்ததி, இந்த இஸ்ரவேல் மக்கள் என்கிட்ட சேராமலே எவ்வளோ தாழ்ந்து போய்கிறார், எவ்வளோ விட்டு கொடுத்திருக்கிறார், எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் அவர்கள் என்னை விட்டு விலகி போவதில் துணிகரமாக இருக்கிறார். நீ பூமியின் கடைசி பரியந்தம் நீ எனக்கு
ரட்சிப்பார். இந்த ஜாதிகளுக்கு ஒளியாக நீ இருக்க முடியுமா, இருப்பியா, இருக்கணும் என்ற ஒரு அழைப்பு ஏசியாவுக்கு கொடுக்கப்படும். அழிந்து போகிற மக்களை சீர்படுத்துவதற்கு, சரி செய்வதற்கு, வாழ்வளிப்பதற்கு நீ தேவை என்பதை ஏசியாவை தாயின் கருவில் இருந்து அவனை உருவாக்கும். இன்று நம்மையும் அப்படிதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உன் வீட்டிற்கு நீ ஒளியா, உப்பா இருக்க முடியுமா? உன் குடும்பத்துக்கு, உன் சபைக்கு, உன் சமூகத்திற்கு இந்த கேள்வி இயேசு கேட்கிறார். இயேசு சொல்றார், அது புதிய ஏற்பாடு வரும்போது, இங்க நீ ரட்சிப்பாகவும் ஒளியாகவும் எனக்கு இருக்க முடியுமா, எனக்கு இருக்கணும். ஏனென்றால் என்னுடைய மக்கள் சிதறுண்டு போயிருக்கிறாங்க, என்னிடத்துல சேராமையே போகிறாங்க. நீதான் அதற்கு வழியா இருக்கணும். அவளை அழைப்பிக்க வேண்டும் என்ற நோக்கம் என்னை கனவீனப்படுத்துறாங்க. இருந்தாலும் நான் போறேன், பரவாயில்ல, என் பிள்ளை என் சாயலை உருவாக்கினார். பிறகு சொல்வாரை புதிய கொண்டு வரும்போது அவர்கள் என்னுடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்தவர்கள் குற்ற முடியாது. இன்றைக்கும் நம்மேல் அன்புள்ளவராய் அவர்கள் இருக்கிறது, மீறுவது இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் நமக்கு ஒரு சுகன் பலன் ஆரோக்கியத்தை நம்மால வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தி வராது. நாம தான் உங்கள் மனம் திரும்பணும். எத்தனை முறை மறுதளித்து போய் ஆண்டவராக இயேசு சிலுவையில் அடைந்து நம்மை ஆண்டவர் பெரிதான ஒரு நோக்கத்திற்காக படிப்பு, வேலை, குடும்பம், இந்த வாழ்வை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். அதை தவற விட்டுட்டு நம்ம இஷ்டம் போல வாழலாம் நினைச்சு எப்படினாலும் வாழலாம் என்பது நம்முடைய வழியா, நம்முடைய வாழ்வாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன்னால் இருளில் இருந்தவர்கள் வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒளியாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஏசியா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்வது போல, மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாக, வாழ்வாக, வழியாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர், அனுப்பப்பட போகிறார் என்று ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வாக்கு. பேதுருவின் அழகாக எழுதுவார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்க நீங்கள் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? பிரதான ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர் சொந்த ஜனமாயும் நீங்கள் அழைக்கப்பட்டு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்துவும் நினைக்கணும், I am chosen by God. நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அது சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், எல்லாரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை ஆண்டவர் தன்னுடைய திருப்பணிக்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, ஆத்மா ஆதாயம் செய்வதற்கு, ஆண்டவரை ராஜ்யத்தை கட்டுவதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவ பாரம்பரியத்தில், கிறிஸ்துவ அமைப்புல நீங்க இருக்கிறீங்க. இந்த மார்க்கத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பது ஏதோ வந்தம் போன என்பதற்காக அல்ல, ஆத்மா ஆதாயம் செய்வதற்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன் சாயலை உருவாக்கினவர்களை மீட்டிருக்கிறார். மீட்கப்பட்ட நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் இயேசு பார்த்தாரு. இந்த ஒன்றும் சுகமாகல, சுகத்துக்கு வேலைக்கு ஆகல என்பதனால்தான் மக்களுக்கு பல காரியங்களை சொல்லி அந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள்ல நீங்கள்லாம் பாக்கியவான்கள், நீங்களாம் பாக்கியவான் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு அங்கே வைக்கிறார். நீங்கள் தான் பாக்கியவான். அப்படின்னா அந்த ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாலும் துயரப்பட்டு இதில் சொல்லப்பட்டது முதல் பகுதி எடுத்தீங்கன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த உள்ளவர்கள், நீதியின் பசுதாகம் உள்ளவர்கள், இலக்கம் உள்ளவர்கள், இருதயம் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டு துன்பப்படுத்தி பல தீமையான மொழிகளால உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். இதெல்லாம் நடக்குதான். இந்த நிகழ்வுலாம் எதிர்மறையா பார்த்து பாருங்க. இப்படிதான் ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் நினைச்சார், இது என் ஜனம் நினைச்சார். அதுல ஒரு சின்ன கூட்டம் தான் துயரப்படும். உண்மையா இருக்கணும் பார்க்கணும், இது சுத்தமுள்ளவர்களா இருக்கணும் பார்க்கணும்.
மற்றவங்க இல்லை. நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் நீங்கள் மாறணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த பாக்கியவான்களுடைய பட்டியலை அங்கு எழுதினார். அது எழுதினவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் அந்த பூமிக்கு உப்பாயிருங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் வெளிச்சமா ரெண்டும் ஒன்றுதான். நீங்க உப்பா இருந்தாலும் நல்லது, ஒளியா இருப்பதும் ரெண்டும் ஒரே நல்லது. ஒளியும் பார்க்க முடியாது, உப்பு கரைஞ்சிச்சுன்னா பார்க்க முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அப்படி இருக்கணும். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க செய்கிற நன்மை, உதவி, உபகாரம் வெளியே வர அதெல்லாம் இல்லைன்னா கிறிஸ்தவர்கள் இல்லைன்ற மாதிரி ஆயிடும். இப்படி இல்லை என்றால் கிறிஸ்தவர்கள் இல்லை, கிறிஸ்தவ ஊழியர்கள் இல்லை, கிறிஸ்தவ போதகர்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை, அப்படி ஒரு நிலைப்பாடுகளை நாம் தள்ளப்பட்டோம். ஆனால் இங்கு இயேசு சொல்ற, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்க வேண்டும். உப்பு என்று சொன்னால் ரெண்டு காரியங்கள், அதை நாம நிறைய காரியங்கள் சொல்லலாம். உப்பு என்றால் அது பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. நீங்கள் உங்க வீட்டுக்கு உப்பா இருக்கணும், மனைவிக்கு உப்பா இருக்கணும். மனைவி பார்க்கணும்னா கணவனுக்கு உப்பா இருக்கணும். அவருக்கு என்ன சின்ன கஷ்டம் எது இருந்தாலும் நீங்க தான் முன்னாடி நின்று பார்த்துட்டு பார்க்கணும். சரி சரி அந்த தண்ணி சீரை குடிச்சு அந்த மாத்திரை பார்த்து சாப்பிடுவோம் இப்படி சொல்றவங்க தான் நிறைய பேர் ஆயிடும். ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டம் வச்சு அது அங்கே இது எடுத்துக்கோ, இல்லை இது பார்த்து சாப்பிட்டு ஒருவருக்கு ஒருவர் உப்பு பாதுகாக்கிறார். கணவன் மனைவி பார்க்கணும், மனைவி பிள்ளையை பார்க்கணும், பெற்றோர்கள் பிள்ளையை பார்க்கணும், பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கணும். அது உங்களுக்கு மேல் எழுதப்பட்ட கடமை. ஏதோ உப்பா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி வேற ஏதோ யோசிக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டை பாதுகாக்கிறவா. எப்படின்னா போட்ட சபையில் நான் போகிறேன், காணிக்குறேன், வேற ஒரு கோயிலுக்கு போகணும், நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போகிறவங்க. ஆனால் இதில் என்ன கஷ்டம் இருக்குது, ஏன் இந்த பிரச்சனை இருக்குது, ஏன் இதை செய்யக்கூடாது? ஒவ்வொரு வேலை மேலே வெளியே வந்துட்டோம்னா எல்லா குறைபாடுகள் நீங்களும் கடைகள் நீங்களும் நீங்கள் தான் இந்த சபையை பாதுகாக்க வேண்டியவர்கள். எனக்கு இந்த பொறுப்பு இல்லை, எனக்கு அந்த பொறுப்பு இல்லை, என்ன கூப்பிடல, எனக்கு அழைக்கல, இது பேசிக்கிட்டே நம்முடைய காலம் போயிடுச்சு. இருக்க வேண்டியது கொஞ்ச காலம் தான். வேக வேகமாய் நாட்கள் வருடங்கள் உருண்டோடி கொண்டே இருக்க நான் என்ன செய்யணும் கேட்டு மாட்டோம். பூமிக்கு உப்பா இருக்கணும்னா ஒருவரை ஒரு நம்ம வீட்டிலேயே நாம பார்க்க முடியலையே. பெற்றோரை பார்க்கல, உடன்பந்தவரை பார்க்கல, குடும்ப உறவுகளை பார்க்கல. அதுக்கப்புறம் சபையில் இருக்கிற விசுவாசிகளை எப்போ போய் பார்க்க? கஷ்டத்தின் மத்தியில், துயரத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், உணவு இல்லாம உறைவிடம் இல்லாம இன்றும் தவிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. நம்ம சபையிலேயே ஒருவேளை சாப்பிட்டுங்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு யாரும் இல்லை, என்ன விசாரிக்க ஒருத்தர் வரலன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. உங்க பக்கத்துல தான் வீடு, உங்க வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க போய் பார்க்க முடியுங்க. இந்த பொறுப்பு உங்க கையில் தான் இருக்கு. நீங்கள் எல்லோரும் இறைமக்கள், இறைவனால் அழைக்கப்பட்டவர். நீங்கள் உங்கள் பகுதியில், உங்கள் வீட்டிற்கு, உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் பாதுகாவலராக இருக்கிறது. இரண்டாவது, உப்பு ருசி கொடுக்கிறது. அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மனநிறைவை கொடுக்கிறது. எல்லாவற்றிலும் நீங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களா நீங்கள் மாறணும். நீங்கள் அப்படி எழும்பணும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஒவ்வொரு இறை மக்கள் நீங்கள் உங்களை மறைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்கும். சாரமேற்றப்பட்டவர்களாக நீங்கள் மாறப்படுவதுதான் ஆண்டவருக்கு விரும்பும். பல வசனங்கள் அதுக்கெல்லாம் இருக்கு. அது லேவியராகத்திலிருந்து ஆரம்பிக்கும். படைக்கணும், போதனை முறையாக மாறணும், சொந்த வாசனையாக மாறணும். ஆண்டவர் ருசிக்கிற பாத்திரம் போதனமாக நீங்கள் மாறணும். இப்படிலாம் அந்த உப்பினுடைய பங்களிப்பு. அந்த பங்களிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது தான் இந்த இறை மக்களாக நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக மாற. பூமிக்கு உப்பா இருக்கணும். நம்ம குடும்பம் மட்டும் இருக்கிறோம்.
அதே சேத்துல தான் அந்த தலையை ரோட்டில் போய் வந்துடும். ஏன்பா அது சேர் இருக்குதுன்னு ஒரு 4 பேரை கூப்பிட்டு மண்ணு போட்டுக்கலான்றது இல்லை. யாரோ அரசாங்கம் வரும், அது வரும் 6 மாதம் இல்லை 6 வருஷம் கழிச்சு கூட வரும். அது வரைக்கும் அதே சேத்துல தான் போகிறோம், அதே சேத்துல தான் வரும், அப்படியே வீட்டுக்குள்ள போகிறோம், அப்படியே தான் எல்லாமே நடக்குது. நாம் வழியை நம்ம ஏன் சரி பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு கிறிஸ்தவன் முன்னாடி வரணும். அப்படி வருவதுக்கு தான் வரணுன்றது தான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பாய். பல நாட்களாக உன் மீதுல லைட்டே எரியலையே. நமக்கு அது என்னாக்குது, என் வண்டியில் லைட் எரியுது, நான் வந்து கூட வச்சேன். உன் பின்னாடியே விளக்கில்லாமல் வயதானவர்கள் வந்து பழத்தில் ஓடுவதும் எழுதுவதும் இன்னும் அறியாமையே இருக்க. நீ இருக்கிற இடத்திற்கு உன்னை ஒப்பா வச்சுக்கிற. நீ மக்களை பாதுகாக்கிறோம், மகிழ்ச்சி கொடுக்கிறோம்னா நீ அந்த பகுதியில் இருக்கணும். உன் வீட்டில் இருக்கணும், பகுதியில் இருக்கணும், சபையில் இருக்கணும். எவ்வளோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகும். சின்ன சின்ன காரியங்களை நீங்க வந்து இன்வால்வ் பண்ணி அது மூலமா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாய் மாறும். பூமிக்கு சொன்னது போல இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒளியாய் மாறணும். ஆண்டவர் இந்த பூமியை பார்த்தார். அது ஒழுங்கின்மையும் நல்ல வசதி இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அது அங்கேயே ஒன்றும் இல்லாத ஆண்டவர் பார்த்தது முதல் சொன்னார். இப்போ வெளிச்சம் உண்டால் ஒன்றும் தெரியல, ஒழுங்கின்மையும் இதுவாக இருக்குது. அதனால என்ன பண்றாரு, பார்த்தாரு. ஒன்றும் சரிப்பட்டு வரல. இங்க என்ன இல்லை, வெளிச்சம். வெளிச்சம் வந்தால் இருள் தானா போயிடும். ஒரு நீதிமான் ஒரு இடத்துக்குள்ளே வருகிற பொழுது அங்க இருக்கிற அநீதிகள் நீங்கும். இவ்வளவு நாள் எதிர்பார்த்துருந்தா யார் நல்ல மனுஷன் வந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். பூமி அப்படிதான் ஆண்டவர் பார்த்து சொல்லி பண்ணணும். தெரியும் எப்படியே கரடம் மொரடமா பல்லும் வீடுமா இருக்கும். நீங்க வந்து நல்லதா போச்சு. ஒரு மாற்று வாக்கம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்தது என்று சொல்லியிருக்கோம். பூமியே மகிழ்ந்து தண்ணியெல்லாம் இங்கே ஆஞ்சம் இருந்தது. மற்ற 2ஆ பிடிச்சி ஒரு ஓரமா வந்து நிலப்பரப்பு நீர் இதெல்லாம் ஒழுங்கு அது பண்ணுவதற்கு வெளிச்சம் தேவை. நீங்களும் இந்த உலகத்துக்கு ஒளியா வரணும்னு இருக்கும். அதிக நேரங்கள் இருக்கும். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை கிறிஸ்துவ மார்க்கம் நெடுக பரவி இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. எனக்கு தெரிந்து கிறிஸ்துவர்கள் இல்லாத மாநிலமே இருக்காது போல. 1-2 குடும்பங்களாவது இருக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ள போனால் இயேசு நல்லவர், இயேசு வாழ்வெடுக்கிறார், விடுவிக்கிறார், தேற்றுகிறார், வருகிறார், போகிறார் சொல்லி பல விதமான செய்திகள் போய் ஒவ்வொரு வீடும் போய் சேருது. அவன் சும்மாவே வச்சு திருப்பி நேர்ந்தானா ஜீசு ஆயங்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று போகும். அவன் பாப்பான் நான் இயேசு வருகிறார் அப்படின்னு ஒரு சேனல் அப்படியே பார்த்துக்கலாம். யார் இந்த இயேசு கேட்கறதுன்னு கூட இருக்கலாம். எப்படியோ ஒரு விதத்துல இந்த இந்திய தேசம் முழுவதிலும் கிறிஸ்து அறிந்திருக்கிறார். உணர்வற்றவர்கள் கிறிஸ்துவ பாதுகாக்க பிஜேபியில போய் சேர்ந்தாங்கன்னு ஒரு செய்தி படிச்ச அப்படியே எனக்கு முடியலாம் தெரிஞ்சு. இன்றைக்கும் டெல்லியில கடந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேயே ஒரு தேவாலயம் வித்தவுட் எனி இன்டிமேஷன் வந்தா நேரம் வந்து இஷ்டு போயினார். அந்த கெஜ்ரிவால் போய் சிஎம் கேட்ட எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பவர் இல்லை ஒரு சிஎம் சொல்ற பதில். இது அரசாங்கம், இந்த அரசாங்கமும் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற இந்த காலகட்டத்தில் நீ நான் உணர்வற்றவர்களாக இருந்தால் இந்த பரிதாபம், இந்த சாபம் நம்ம மேல விடும். முழங்கால் பண்ணிட்டு செவிக்காது. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்குமா? ஒளியானது இருளிலிருந்து இருளை நீக்குகிறதா இருக்கிறது. நாம் ஒளியாக இருக்கிறோம், ஆனா இருள் நம்மை பற்றி கொண்டிருக்கிறது. இயேசு சொல்றாரு, இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாய் நான் வந்து இருளானது எனக்கு. நல்ல வசனம் தானே. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
ஒரு 4 வருஷம் அதில் போட்டுது. இருளிலே பிரகாசிக்கும்படி ஒளியாவது, ஆனால் இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ள. இயேசு ஒளி, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கும்படி வந்தது, ஆனால் இருளானது அவரை பற்றி கொள்ளல, விலகி போயிடுச்சு. ஆனா இப்பொழுது ஒரு கிறிஸ்தவர்கள் ஒளியா இருக்கிறோம், இருளிலே பிரகாசிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எழுப்பி இருக்கிறார். ஆனால் இருளானது என்ன பண்ணிருக்குது, நம்மை பற்றி. காமராஜர் பிறந்த நாள் 2 3 நாளுக்கு முன்னாடி இந்த ஏழ்மை, இந்த வறுமை இதெல்லாம் நீங்கிடும். எப்போ எல்லாம் படிச்சுட்டாங்க. ஆகவே கல்வி சாலைகளை நிறுவனம், படிக்கிற பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணும், அவர்களுக்கு உடை புத்தகம் எல்லாம் கொடுத்து படிக்க வைக்கலாம். நம்ம படிச்சுட்டாங்கன்னா நம்ம பிள்ளைங்க இந்த வறுமைலாம் நீங்கிடும், வறுமை இதெல்லாம் ஏழ்மைலாம் நீங்கிடும் அப்படின்னா அவரு பெரிதான ஒரு நோக்கம். இன்னைக்கு படித்தவங்களாம் சுயநலக்காரமாக, படித்தவர்களெல்லாம் இன்று இந்த பூமியை, நம்முடைய மாவட்டத்தையும் மாநிலத்தையும் இந்த தேசத்தையும் நினைத்து மறுத்து போனார்கள். நினைவே இல்லாமல் போயிடுச்சு. படிச்சுட்டா இந்த நாடு முன்னேற ஒரே மாற்றம் வந்துச்சு. கல்லுலாச்சு கொண்டு இப்ப குண்டு போட்டு கொண்டோம், அவ்வளவுதான். இப்போ கெமிக்கல் இதுல பயாலஜிக்கல் நம்ம கொண்டு விட்டுறாங்க. படிக்காததும் படித்ததுக்கும் இருளானது அவர்களை ஒற்றி கொண்டிருந்தார்கள். அது அவங்களை விட்டு போகல. இந்த ஐயா என்னதான் படிச்சிருந்தாலும் சொல்றாங்கல்ல, என்ன படிச்சுக்கிறாம புத்திக்கிறாம, நான் பக்கத்திலேயே வண்டி இவ்வளவு வேகமா ஓட்டின்னு போறோம், எல்லா சேரும் மாலாட்சின்னு போதுன்னு சொல்றோம். படிக்கலாம்னா ஏன் அவ்வளோ பெரிய வண்டி ஓட்ட போறோம்? அவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுறதுக்கு புத்தி இல்லாத போச்சு. சின்ன சின்ன காரியங்களை நாம் யோசிக்கிற பொழுது ஆண்டவர், அதனாலதான் நம்மை கிறிஸ்துவா இருக்கிற நீங்களாவது இந்த பூமிக்கு, இந்த உலகத்தில் ஒளியா இருக்க பாருங்க. இருளுக்கும் அறியாமை என்றும் தலைவில் காடி கொண்டுதான் இருக்கிறார். நீ நான் என்ன செய்வோம்? நான் உண்டு, என் பிள்ளை உண்டு, என் வீடு உண்டு, என் சபை உண்டு என்று மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் போதா. தேசத்தையும் பாருங்க, உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? மழை வேணும், மழைனால வீடுகள்லாம் அடிச்சுன்னு போகும், ஆடு மாடுகள்லாம் அடிச்சுன்னு போகும், வெள்ளப்பெருக்குகள் பெருகிக் கொண்டே இருக்கிற எல்லா நாடுகளையும் உலகம் முழுவதும் இந்த ஜலத்தினால மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆறு போற தண்ணி போற இடத்துல அவங்க கூட வசதி ஆயிடுச்சு. தண்ணியிலே இன்னைக்கு நம்ம பேஸ்மெண்ட்லாம் போட்டு நல்ல ஒரு கான்கிரீட் போட்டு வீடு தோட்டம் இருக்கிற பில்டிங்ல கட்டி வச்சு எல்லா நாடுகளும் அப்படிதான் வருகிறது. இந்த மலையை உடச்சுட்டா, இந்த மலையில கிரைனைட் எடுத்துட்டா நான் செல்வந்தன் ஆயிடுவோம், நான் ஒரு ரிச் மேன் ஆயிடுவேன்னு சொல்லி மலையை குழந்தை பேலன்ஸா வச்சுக்கிறாரு எல்லாத்தையும். இந்த பக்கம் மலைக்கு போய் அந்த அதனுடைய வெயிட் அந்த இடத்துல குறையுமானால் இன்னொரு பக்கம் என்ன பண்ண போகுது? மேலே வரப்போகுது. அண்டார்டிகாவில் ஐஸ் ஆகி ஒரு பெரிய ஒரு டெல்லி மாநிலத்தை அளவுக்கு, அந்த மாவட்ட அளவுக்கு அது உடைந்து வந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. மலைகளை உடைத்தால், மரங்களை அழித்தால், இவரெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிற வேளையில நீங்க இந்த உலகத்துக்கு ஒளியாய் நீங்க வரணும்னு இருக்கும். ஏசியாக சொன்னார், அழிந்து கொண்டிருக்கிற என் ஜனங்கள் என் பக்கமா திரும்பணும். இங்கு அழிந்து கொண்டிருக்கிற மக்கள், இந்த சமூகம், இந்த தேசம் ஆண்டு பக்கமாக திரும்புவதற்கு நீ நானும் உட்பாக ஒளியாக வரணும்னு சொல்லி ஆண்டு கொடுப்பார். உங்களை ஆண்டு ஒப்பு கொடுங்க. செவன் சார், எங்களை நேசிக்கிறதான அன்பை தகப்பன் இறை மக்கள் உட்பாக ஒளியாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க. அதை குறித்துதான ஒரு ஞானம் கொடுத்த வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் மட்டுமே தேவ பிரசன்னம் இரண்டர் அவரோடு நீங்கள் தொடர்ந்து பேசி பேசலாம். உமக்கு ஆண்டவரே பிரதியாய் மாறு, உண்மை பிரதிபலிக்கிறவர் மாறு, இவருடைய வெளிச்சம் மற்றும் முன்பாக பிரகாசிக்கிறதற்கு இவர்கள் ஆயத்தமாக உங்களுடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். தொடர்ந்து உங்களை பையோடு பேசி நாம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆண்டவரின் சத்தியத்தை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்வோம். எழுந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய விசுவாசிக்கிறேன். அது ஒரே குமாரனாகிய நாங்கள் இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் பசுத்தாவினாலே கடிமத்தில் இருந்தார். பொத்திபிலத்தின் காலத்தில் பாடுபட்டு சில்லறிட்டு மறுத்து அடக்கப்படப்பட்ட பாதகம் தொடங்கினார். 3 நாள் மறுத்து பிதாவாகிய அவரிடத்திலிருந்து உயிரோடு மற்ற நியாயத்திற்கு வருவார். பிரசவியும் வருஷங்களாய்க்கும் பாவமன்னிப்பும் சரீர முதலும் நித்திய சபையை உட்கார்படி கேட்கிறது. திருச்சபைக்குரிய அறிவிப்பு பொருளாதார கர்த்தருடைய பரிசுத்தம் சொல்கிறோம். திருச்சபை அனைவருக்கும் நன்றி தோற்றத்தை தெரிவித்துள்ளேன். இன்றைய நாளில் கூட 2ஆம் ஆராதனை காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். கலந்து கொண்டு குடும்பங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபை அனைவரும் பொதுமன காணிக்கையை செலுத்தி வரும்போது சமூக இடைவெளியை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். காரணம் சென்ற வாரம் அதை கடைபிடிக்கவில்லை. என்றாலும் அங்கங்கே காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது. தயவு போட்டு சமூக இடைவெளி கடைபிடித்து காணிக்கை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் 25, 21 ஞாயிறு 2 ஆராதனை நடைபெறும். காலை 8 மணிக்கு ஒரு ஆராதனையும் 2ஆம் ஆராதனை காலை அதனை தொடர்ந்து 10 மணிக்கு நடைபெறும் என்பதை சரியாக தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனாவின் தாக்கம் இன்னும் குறைந்த பாடில்லை. எனவே அரசு அறிவிக்கப்படி தளர்வுகளும் முன்பிடிக்கவில்லை. தயவு செய்து ஆராதனை முடிந்ததும் ஆலய வளாகத்தை விட்டு துரிதமாக நீங்கள் இலக்கில் செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்ட திருச்சபை சகோதர சகோதரிகள் மற்றும் பிள்ளைகளை திருச்சபையின் சார்பாக நாம் வாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்னும் ஒரு ஆணை அவர் கூட்டி கொடுத்திருக்கிறாங்க. அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வார காணிக்கை வரும் மாத சந்தா 1,66,775. சோத்திர காணிக்கை 14,905. ஆண்களுக்கு சங்கம் 4,505. பெண்களுக்கு சங்கம் 3,985. வாழைவிலைக்கு சங்கம் 4,320. புதிய ஆலை கட்டிட நிதி 11,810. ஓய்வுநாள் பள்ளி 4,400. பேராயர் விருது நிதி 3,660. நலிந்தோர் நல நிதி 7,310. குருத்துவ பணியாளர் நிதி 2,860. ஏழர் விற்பனை 200. ஆராதனை காணிக்கை 10,720. கல்வி நிதிக்காக செலுத்தப்பட்ட காணிக்கை 12,250. தசமமான காணிக்கை 1000. திருமதி திரு ஸ்டான்லி பிளஸி அவர்கள் கல்வி நிதிக்காக கொடுத்த தொகை காணிக்கை 10,000. ஆக மொத்தம் 2,58,510. இரண்டாம் காணிக்கை தோத்திர காணிக்கை 7,100. பிறந்தநாள் காணிக்கை 2,000. திருமண காணிக்கை 1000. ஆராதனை காணிக்கை 3,850. முதல் மற்றும் 2ஆம் ஆராதனை கூட்டுத்தொகை ரூபாய் 2,71,870. நன்றி. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் சங்கத்தினர் திருவாளர் பக்தன் அவர்களுடைய மரண அறிவிப்பை உங்களுக்கு அறிவித்தோம். இன்னும் சவுதி அரேபியாவில் இருந்து அவருடைய பாடி இன்னும் இந்திய தேசத்திற்கு வரல. பல அங்கே இஸ்லாமியர்களுடைய பண்டிகை இருக்கிறது. அந்த அலுவலர்கள் எல்லாம் குறைந்த அலுவலர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். அலுவலகங்கள் தான் இருக்கிறார்கள். அதற்கான பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். துரிதமாய் அவருடைய இதை இங்கே கொண்டு வரவும் நல்லடக்கம் செய்வதற்கு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆறுவதற்காக தொடர்ந்து சமையல்
ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டோம். நாம் யாரும் எழுந்திருந்து கிறிஸ்துவ கீர்த்தனைகளை 224வது கீர்த்தனை தாசரை தாரணி அன்பாய் இயேசுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். அங்கே காணிக்கை பெட்டிகள் இருக்கிறது. ஒவ்வொருவராக வந்து ஒரு காணிகளை ஒவ்வொரு வரிசையாக கூட வந்து பெஞ்சாக நீங்கள் காணிகளை செலுத்தும்படியாக போடுகிறேன். தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோம், வருந்திய அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிடியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சமயம் கர்மடி கேட்டுக்கொள்கிறேன். 1988ஆம் ஆண்டு நம்முடைய வேலூர் பேராயத்தின் பேராயராக தேர்வு செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் சிறப்பாக பேராயத்தை முன்னெடுத்து சென்ற பேரர் திரு ஆர்டி பாஸ்கர் பிஷப் அவர்கள் இந்த தினத்தில் கத்தருக்குள் நித்திரைந்தார்கள். அவருடைய சரீரம் இப்பொழுது காணிப்பட்டு அவருடைய சகோதரர் டாக்டர் சந்திரசேகருடைய இல்லத்தில் இருக்கிறார்கள். மதியம் 1 மணி அளவில் அவருடைய சரீரம் நல்லடக்கம் செய்வதற்கு அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மதியம் 1 மணி அளவில் ராணிப்பேட்டையில் இருக்கிற ராணிப்பேட்டை கல்லறை தோட்டத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்ய இருக்கிறார். ஆகவே அந்த இறுதி நல்லடக்க ஆராதனையில் இறுதியாக அவரை அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை சென்று நீங்கள் அஞ்சலி செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செவன் செய்கிறேன். வழிநடத்துகின்ற நல்லாளர் இயேசு கிறிஸ்துவே, மீண்டுமாக நீர் எங்களை வழிநடத்தி வந்த மகாபெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் சேனையில் கர்த்தர், பசுத்தர் என்பதை நாங்கள் இப்பொழுதும் நினைவு கூர்ந்து உங்களை போற்றவும் துதிப்பாடவும் துதிக்கவும் வணங்கவும் வாழ்த்தவும் அறிவிப்பீர்களா எங்கள் நீர் அழைத்து வந்த மகாபெரிய கிருபைக்காக நன்றியோடும் துதிக்கொண்டு சொல்கின்றோம். உடைய ஜனம் என்று அழைக்கப்படுகின்ற நாங்கள் ஆனது விசேஷமாக பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் மலையின் மேல் காணப்படுகின்ற பட்டணமாகவும் திருக்காட்சி அமைக்க நீர் எங்களை தூய்மைப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். சாமி, உப்பை போல நாங்கள் தூய்மை உள்ளவர்களாகவும் கரைந்து பலன் கொடுக்கின்றவர்களாகவும் உறைந்து எங்களை கைது புரிந்தவர்களாகவும் புலியை போல ஆனவரையே நாங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் தெளிவாக
தெளிவான பாதையை மக்களுக்கு சொல்லவும் தேவனையே நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். மலையில் மீது இருக்கப்பட்டது போல ஆண்டவரே உங்களை உயர்த்தி காணப்படுகின்ற ஒரு வாய்ப்பை அறிவிப்பிலேயே உங்கள் வாழ்வில் தயாராக கஞ்சுகின்றோம், கொண்டாடுகின்றோம். இது மட்டுமாக உண்மை குறித்து பாடவும் வாசிக்கவும் தியானிக்கவும் எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே நாங்கள் கடவுளுடைய ஜனம் என்பதை உறுதி செய்து கொள்ளவும் வந்திருக்கின்ற எங்களை நீர் கரம்பிடித்து காத்து வழிநடத்தணுமாக கெஞ்சுகின்றோம் சாமி. இவருடைய வாழ்நாளில் நீர் பாராட்டின சகலவிதமான கிருபைக்காகவும் சகலவிதமான ஸ்தோத்திர பலிகளுக்காகவும் நன்றியோடும் பிரிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் கர்த்தரை மகிமைப்படும் என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உண்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாகவும் மீண்டுமாக நாங்கள் நீர் விரும்புகின்ற வண்ணமாகவே ஆண்டவரே நாங்கள் சிறு தீபம் போலவே அங்கும் எங்கும் பிரகாசிக்கின்ற நல்லதொரு வாய்ப்பை எங்களுடைய வாழ்வில் என்றெதிலும் நீ தகவத்த வேண்டுமா கெஞ்சுகணும் சாமி. உம்மை மறக்காமல் இருக்கிற இருதயத்தை தேவரையே எங்களுக்கு தந்து வருகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக இவருடைய பேராயத்தில் பேராயராக சிறப்பாக பணியாற்றிய பேராயர் ஆட்சி பாஷனுடைய ஆன்மா சாந்தி பெறவும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஆறுதல் பெறவும் நாங்களும் இப்பேற்பட்ட பேராயருக்கு நன்றியோடு நினைவுகூறுகின்ற ஒரு நல்ல நிலைமையை உமக்கு சித்தமான பிற்பகல் 1 மணி அளவில் செய்கின்ற நிகழ்ச்சியில் நீர் எங்களையும் கலந்து கொண்டு வைக்க முடியாது எண்ணுகின்றோம், கொண்டாடுகின்றோம். அதுபோலவே சபையின் சார்பில் சபை உறுப்பினராக காணப்படுகின்ற சகோதரன் பக்தனுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை தாங்கியிருக்கும் ஆறுதலின் தேவன், சமாதான தேவன், சந்தோஷம் தேவன் என்று சொல்லப்படுகின்ற நீர் உடைய ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இறக்கங்களின் பிதாவாக நீர் அவர்கள் கொடுக்க வேண்டுமா கெஞ்சுகின்றோம் சாமி. விசேஷமாக ஜபையில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் பேர்பேராக தனித்தனியாக ஆசிரியத்து பலப்படுத்தியுள்ளோம். இந்த மாதம் முழுவதும் திருமண நாள் அனுசரிக்கின்ற பிள்ளைகளையும், இந்த மாதம் முழுவதும் பிறநாள் அனுசரிக்கின்ற பிள்ளைகளையும், இந்த மாதம் முழுவதும் பயணத்தை மேற்கொள்கின்ற பிள்ளைகளையும் நீர் ஆசிரியத்திலே ஆசிரியமாக எழுதுகின்றோம், கொண்டாடுகின்றோம். பிறந்தநாள் அனுசரிக்கின்ற பிள்ளைகளை இன்று முதல் நான் உங்களை ஆசிரியப்பேன் திருமணம் பற்றின தேவன் இன்று முதல் அவர்களை நீ ஆசிரியக்கின்றமா கெஞ்சுகின்றோம் சாமி. திருமண நாளை அனுசரிக்கின்ற பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகின்ற பிள்ளைகளாக நீர்கள் மாற்றியுள்ளோம். உண்மை விலைகள் எவைகளோ, ஒழுக்கமுறை எழுதுவோ, கற்புரை எழுதோ, புண்ணியம் எதுவோ, புகை எழுதுவோ அதுவே நாடுகின்ற பிள்ளைகளாக மாற்றியுள்ளோம். குறிப்பாக இந்த வேலையிலும் பிறந்த நாள் அனுசரித்து ஆண்டவருக்காக சோதர பலிகளை செலுத்துகின்ற கிருஷ்ணா சந்திர பிரபாவை அதிகமாக ஆசிரியத்திலும் வாங்குவதையும் பாக்கியம் கொடுப்பதையே பாக்கியம் சிலாக்கியம் என்பதை அறிந்து கொண்ட மக்களாக அவர்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை அதிகமாக ஆசிரியத்திலும் திருமண நாளை அனுசரிக்கின்ற உமது அடியார் திருவாளர் மற்றும் திருமதி வினோத்குமார் மோனிக்காக அதிகமாக ஆசிரியத்திலும் இறைவனுக்காக திருப்பணி ஆற்றவும் நானே நிகழ்த்தாலுமோ என்ற கத்திரையே சேவிப்பு என்று சொல்கின்ற அனுபவத்தை சாட்சியான வாழ்வை நீரறிவு கூட வேண்டுமா கெஞ்சுக்கொள்ளும் சாமி. உங்களுடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் படுத்திருக்கின்ற எல்லாருமான காணிகளை அங்கீகரிக்க வேண்டுமாயும் ஆசிரிக்க வேண்டுமா கெஞ்சுகின்றோம். உம்மோடு பழகவும் உம்மோடு பேசவும் வாழ்கின்ற இயேசுவோடு நாங்கள் ஒளியாக உப்பாக வாழ நீர் எங்களை கரம்பிடித்து காத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன பரப்பிதாமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிங்களுக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தின் மேல் பிரகாசம் கிருபை கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சதா காலமும் கட்டளிடுவாராக.
நமது ஆவிலும் கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.